ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முருங்கைக்கீரையும் மல்லி இலையும் வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அது எண்ணெய் காஞ்ச உடனே உளுந்து வந்து போட்டு அது பொன்னிறமாக வறுத்த உடனே தேவையான அளவு பூண்டு, அப்புறமா காரத்துக்கு ஏற்ப வத்தல் போட்டு அதை வந்து கொஞ்சம் வறுத்து எடுத்துட்டு அதுலேயே நம்ம வந்து அலசி வச்ச முருங்கைக்கீரையும் போட்டுறணும். அது கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நம்ம ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலை போடுறேன். நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் மல்லி இலை டேஸ்ட் தான். ஆனால் முருங்கைக்கீரையும் நம்ம சேர்க்குறதுனால நமக்கு ரொம்ப சத்து இதில் கிடைக்கும். அப்புறமா தேங்காய் கொஞ்சம் வந்து அலசி அதையும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அது நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கிடுவோம். அதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் பொடி பொடியாக நறுக்கி அதையும் நான் சேர்த்துக்கிறேன். எங்கள் அத்தை சொன்ன ரெசிபி தான் இது. சாப்பிட்டு பார்த்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்ககிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா அலசின ஒரு கை மல்லிச்செடி தான் போட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கிடும், சீக்கிரம் வதங்கிடும். கடைசியாக நம்ம மல்லிச்செடி போட்டோம். நல்லா வதங்கின உடனே ஆற வச்சுட்டு அரைச்சி தாளித்தோம்னா சூப்பரான மல்லிச்செடி சட்னி, முருங்கைக்கீரை மல்லிச்செடி சட்னி வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிக்கும் போது கொஞ்சம் பெருங்காயம் போட்டு தாளித்து சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் வந்து மாப்பிள்ளை சம்பா அரிசியில் செஞ்ச வந்து தோசையில் தான் செஞ்சு சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அரைக்கும் போது வந்து புளி தண்ணியை ஊற்றி அரைச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஒரு ரெசிப்பியில் நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து பார்க்குறேன். பாய். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.